இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். பிரதமர் நரேந்திர மோடியின் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தால் முதலீடுகள் அதிகரித்துள்ளதாக சுஷ்மா ஸ்வராஜ் கருத்து. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான ரேண்டம் எனப்படும் சம வாய்ப்பு எண் நாளை வெளியீடு. சிலை கடத்தல் மன்னன் தீன தயாளனிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகளை அடையாளம் காண்பதில் சிக்கல். அரக்கோணம் நிலையத்தில் சரக்கு தொடர்வண்டி தடம் புரண்டு விபத்து. இருப்பு பாதையை சரி செய்யும் பணி தீவிரம். வார விடுமுறையை கொண்டாட குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். படகு சவாரியில் ஈடுபட்டு மகிழ்ச்சி. சென்னை சென்ட்ரலில் இருந்து ஹவுரா விரைவு தொடர்வண்டி இன்று மாலை 6:30 மணிக்கு புறப்படும் என அறிவிப்பு. தமிழகத்தில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தல். விருத்தாச்சலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் அரை மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து மகிழ்ச்சி. ஓசூர் தொடர்வண்டி நிலையத்தில் இருசக்கர ஊர்தி நிறுத்த கட்டணத்தை குறைக்க கோரி ஆர்ப்பாட்டம். ஆப்கானிஸ்தானில் பன்னாட்டு படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் தாலிபான் தீவிரவாதிகள் 10 பேர் உயிரிழப்பு. இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.